அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ புக்லெட்டு 3 புக்லெட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த 3 புக்லெட்டுமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 3 புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ. சார் உங்கள்கிட்ட புக்லெட் எம்சிக்யூஸ் மட்டும்தான் இருக்கா? ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா? ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு காட்டிடுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கங்க. இந்த வீடியோவில் ஷோ பண்ணுவேன். ஜஸ்ட் அதை நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த ஸ்டடி மெட்டீரியல் புக்கை வாங்கி படிங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த 3 புக்லெட் வாங்கி படிக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 புக்லெட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து ஃப்ரீ போட்டுருவேன். என்னுடைய டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எவ்ரிடே டெஸ்ட் கொஷின் கொடுத்துருவேன். ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் அடிப்பேன். ஒவ்வொரு நாளுமே ஃபுல் லென்த் டெஸ்ட் தான் அடிப்பேன். 150 கொஷின் அடிப்பீங்க. ஸோ அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறோம், நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஆக்சுவலாக என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும். நான் டெய்லி அவங்கள வந்து கேட்டுகிட்டே இருப்பேன், அவங்களுடைய ஸ்கோர் கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ டெடிக்கேட்டடாக இருக்கணும், டெய்லி படிக்கணும். ஸோ ஒரு அந்த இதில் வெறித்தனமாக இருக்கணும். ஓகே, வெறித்தனம்னா என்ன அர்த்தம்? போஸ்டிங் வாங்குறேன்டா, அப்பாயின்மெண்ட்டில் என் நேம் வருதுடா அப்படின்ற அளவுக்கு நீ என்ன பண்ணணும்? வெறித்தனமாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்படின்றவங்க மட்டும்தான் என்னுடைய டெஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இல்லை நான் சும்மா டைமிங் தான் அட்டன் பண்ண போகிறேன்னா தயவுசெய்து வந்துடாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் என் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உட்காரணும். நீங்கள் மட்டும் அதுக்கான எஃபோர்ட் போட மாட்டீங்க. என் சைட்லேருந்து நான் ஹெவியாக கொடுப்பேன். என் சைட்லேருந்து நான் 70% எஃபோர்ட் கொடுத்துருவேன். நீங்கள் 30% நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? என்னுடைய 70% ப்ளஸ் உங்களுடைய 30% ஒர்க் தான் ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸோ அந்த அளவுக்கு இதை நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கும் தான். நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் 1 மந்த்தாக யூஜிடிஆர்பிக்கு வீடியோ கொடுத்து மலை போல் குமிச்சு வச்சுருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட் போங்க, வீடியோ கண்டென்ட்டை ரெகுலராக அப்டேட் பண்ணுற யூஜிடிஆர்பி மொத்தத்தையும் பாருங்கள். ஓகே, அதில் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸஸ் தேவை கிடையாது. சார் டீச் பண்ணுவீங்களா? அவசியம் இல்லைன்றேன். ஏன்னா ஆல்ரெடி நான் டீச் பண்ணிட்டு தானே வரேன். நாங்கள் தனியாக பேட்ச் போட்டு உங்களை ப்ரைவேட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து அந்த எப்படி சொல்கிறது ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு போட்டு இதை மட்டும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஓப்பன் சோர்ஸ். நான் எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் மார்னிங் ஈவினிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம போகிற டெஸ்ட் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணி வீடியோ கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு ஈவினிங் என்னுடைய ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மெட்டீரியல் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ 100% சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு யூஜி ஃபுல்லாக பார்த்துடுவீங்க. அதிலே பிஜி கண்டென்ட் இருக்கும், கொஞ்சம் அது பிஜி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அடுத்து இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் மெக்கானிக்ஸ் கண்டென்ட் கொடுத்தேன், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது ஒரு குட் நியூஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு அந்த ஜியோ பாஸ் ஆகும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 75% ஆக்சுவலாக நேற்றே கொடுத்துட்டாங்க. அது சாரி, நேற்று ஜியோ ஈவினிங் வந்து ஒரு 8:30 போல் வந்துருச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 75 மார்க் வந்து நீ எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தால் போதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 60 மார்க் கிட்ட 65 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்க. டெட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் வந்து நீங்கள் 60 அபோவ் உங்களுக்கே தெரியும். அந்த ஜியோ சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்சிஎஸ்டி அண்ட் அந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் வரவங்க எல்லா பேத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 65 மார்க் இருந்தால் போதும், 60 மார்க் இருந்தால் போதும் அண்ட் டெட்டுக்கு எலிஜிபிள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஜென்ரல் கேட்டகரிக்கு 75 மார்க் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுத்த வரமாக நினச்சிக்கிட்டு யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்கள் நேம் அந்த போஸ்டிங்கில் வரணும் அப்படின்னா சிவி லிஸ்ட்லேயோ இல்லை செலெக்ஷன் ஆர்டர்லேயோ உங்கள் நேம் வரணும்னா அதுக்கு நீங்கள் ஹெவியாக ஆர்டர் பண்ணணும். ஓகே, ரொம்ப காம்படிட்டிவ் இருக்கும். ரொம்ப காம்படிஷன்ஸ் ரொம்ப இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ காம்படிஷன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? உட்காந்து டெய்லி டெஸ்ட் அடிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள், புக்கை கோத்ரூ பண்ணுங்கள், படிங்க. நான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே முன்னாடி சொல்லிடுவேன், இந்த கண்டென்ட் நீங்கள் படித்து ரெடியாக வச்சுக்கணும், இந்த கண்டென்ட் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு கேட்பேன். ஸோ அதில் நீங்கள் கொஷின் ரீச் பண்ணும்போது நீங்கள் படித்தது 50% இருக்கும், படிக்காது கொஞ்சம் கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நான் எல்லாமே எளிமையாக வந்துடாது இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கான எஃபோர்ட் போட்டுச்சா இவ்வளோ படித்து ஒரு இந்த இடத்துல நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. ஆக்சுவலாக என்னுடைய கொஷின் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுமா வரணும்? டேய் இன்னைக்கு என்ன தான் கொஷின் அனுப்புறேன்னு பார்க்குறேன்டா, என்ன நீ பண்ணுற இதை பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தோணணும். உங்கள் கொஷினை மொத்தமாக அடிக்கிறேன், 58 கொஷின் அனுப்புறேன், 58 அடிக்கிறேன், 100 கொஷின் அடிக்கிறேன், 100 அடிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு வந்து கர்வத்தில் நீங்கள் உட்காரணும். என் டெஸ்ட் கொஷினை ரிசீவ் பண்ணும்போது அந்த கர்வம் தான் உங்களை காப்பாற்றும். புரியுதுங்களா? அதுக்கு பேர் தலக்கணம் இல்லை, கர்வம் சொல்லுவோம். அதுக்கு மீனிங் என்ன? கர்வம். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இப்போ நான் கொஷின் அனுப்புறேன்னா நீ எப்படி வேணா கேளு ராசா, அது அனுப்ப நான் ரெடி ஆயிட்டேன், நீ கொஷின் மட்டும் அனுப்பு அப்படின்ற அளவுக்கு நீங்க ரெடி ஆயிடணும். ஓகே ஃபைன். இப்போ எஸ்டர்டே போட்ட டெஸ்ட் கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்த்துருவோம்.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ்க்கு நான் சொல்யூஷன் போட்டேன். இப்போ மொத்தமும் பார்த்துடலாம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த டூ கோப்ளானர் ஃபோர்ஸ் P and Q ஆக்டிங் அட் ஆங்கிள் தீட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா R ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் தீட்டா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரலோகிராம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஃபைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து துரைபாண்டியன் புக்கில் உங்களுக்கு இருக்கு, ரொம்ப முக்கியமானது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் கேட்டாங்க அப்படின்னா R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் தீட்டா. அடுத்து டூ ஈக்குவல் கோப்ளானர் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் ஆங்கிள் 120 டிகிரி த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் இஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் என்ன பண்றீங்க, இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ காஸ் 120 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா -1/2 வரும். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் காஸ் 1/2 காஸ் 120 டிகிரி -1/2 சொல்லுங்க. காஸ் 120 டிகிரி ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம், காஸ் 90 டிகிரி பிளஸ் 30 டிகிரின்னு எழுதிக்கலாம். காஸ் 90 டிகிரி பிளஸ் தீட்டானா நமக்கு கிடைக்கும் -sin தீட்டா. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், sin 30 டிகிரின்னு அது -1/2 அவ்வளோதான். ஸோ அப்போ காஸ் உங்களுக்கு 120 டிகிரி பார்த்தீங்கன்னா -1/2. ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, ஈக்குவல் போர்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ P ஈக்குவல் டு Qன்னு எடுத்துக்கு. ஏன்னா டூ ஈக்குவல் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அன் ஆங்கிள் சொல்லிட்டாங்க. தீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி. ஸோ இதுல இருந்து P ஈக்குவல் டு Rன்னு எடுத்துக்கேன். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், P ஸ்கொயர் ப்ளஸ் P ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஆரோட வேல்யூ P ஸ்கொயர் இல்லைங்களா, அதை பாருங்க. ஜஸ்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ண சொல்கிறேன். ஸோ Qயோட வேல்யூ வந்து P சப்ஸ்டிட் பண்ணீங்க. P ஸ்கொயர் ப்ளஸ் P ஸ்கொயர் ப்ளஸ் 2P ஸ்கொயர் -1/2. அப்போ போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் P ஸ்கொயர் வரும். P ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னது, Pன்னு வந்து நினைக்கும். அவ்வளோதான், சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். அடுத்து the line of action of a resultant of system of coplanar forces determined by using என்னவா இருக்கும் அப்படின்னா principle of moments. So principle of moments இது ஒரு தீரம். The magnitude and direction of the resultants are not sufficient to locate it. அப்போ the position obtained by equating the moment of the resultant to the algebraic sum of moments. அப்போ இது வந்து பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப முக்கியமான தியரம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரிசல்ட்டை ரிமார்க் நோட் பண்ணிக்கணும். இந்த ரிமார்க் அப்படியே கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து a rigid body acted upon a three coplanar forces will be equilibrium அப்படி இருந்தா நான் நடக்கும், அது வந்து அந்த லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கான்கரண்டா இருக்கும். ஈக்குலிபிரியம்னாவே கான்கரண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடிக்கிறீங்க. ஓகே, ஸோ லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ்க்கு ஈக்குலிபிரியம் ரிஜிட் பாடியோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துங்க. சம் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 0. ஸோ எஃப் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு F1 + F2 + F3. ஓகே, ஸோ இந்த வெக்டார்ஸ் இந்த சம்மேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, மேக்னிடியூட் வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அடுத்து பாருங்க, த்ரீ கோப்ளானர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன பார்ட்டிகல் என்ன ஈக்குலிபிரியமா இருந்தா அப்படின்னா அர்த்தம் அதனுடைய வெக்டார் சம்மீஸ் நமக்கு கண்டிப்பா என்ன இருக்கும், 0வா இருக்கும். மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து கோப்ளானர் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது F1 = 3i + 4j, F2 = -5i + 2j, F3 = 2i - 6j. ஃபைண்ட் தி மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் கேக்குறாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அந்த அதாவது இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் டைரக்ஷன் தான் கேட்கறாங்க. ஓகே, இதோ பாருங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸோட மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் கேட்கறாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்றீங்க, சம் ஆஃப் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. பண்ணும்போது உங்களுக்கு 0 கிடைக்கும், போட்டு பாருங்க. ஸோ இங்க 5 - 2, இங்க 4 - 2, 0 0. அப்போ ஃபைனலா உங்களுக்கு 0. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வெக்டார் வேல்யூ வந்து 0 வெக்டர். அப்போ ரிசல்டன்டோட மேக்னிட்யூட் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். சிம்பிள். Forces of magnitudes 4n, 6n, 8n acting at an angle theta 60 degree 120 degree. Then with an x-axis சொல்லிட்டாங்க, find the resultant சொல்லி கேட்குறாங்க. fxக்கு பார்த்துக்குங்க. fxக்குலாம் நீங்க போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதோ பாருங்க. சம்மேஷன் fx நான் உங்களுக்கு சொல்றேன். சம்மேஷன் fx = f1 × cos θ1, f2 × cos θ2, மேக்னிட்யூட் ஆஃப் த ஃபோர்ஸ் இதெல்லாம். ஓகே, அதே போல பிளஸ் f3 × cos θ3. ஜஸ்ட் உட்கார வைங்க. அதே போல fy கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், சைன்ல போட்டுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ போட்டு நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 3 7√3 கிடைக்கும். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேணும்னா R = summation fx² + summation fy². அவ்வளவுதான். ஆல்ரெடி நீங்க fx fy கண்டுபிடிச்சிருவீங்க, சம் பண்ணி ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, 7√3/3 கிடைக்கும். சிம்பிளை பண்ணீங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து த சிஸ்டம் ஆஃப் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் as a component. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது சிஸ்டம் ஆஃப் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் உடைய கம்ப்ளீட் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சம்மேஷன் எஃப்எக்ஸ் வந்து 10 நியூட்டன், சம்மேஷன் எஃப்ஐ வந்து 5 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. த டோட்டல் மூமெண்ட் ஆஃப் த ஆரிஜின் இஸ் 20 நியூட்டன் மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், 10x - 5y - 20 கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் த மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும், √() இந்த 10² + 5² போட்டுருங்க. அப்போ நான் 10² + 5² 125 to 5√10 கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த இதுதான் அந்த மூமெண்ட் ஆஃப் த ரிசல்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. மூமெண்ட் ஆஃப் த ரிசல்டன்ட் நோட் பண்ணிக்க, கீ பாயிண்ட். ஸோ m = Fy × x - Fx × y. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு 20 கொடுத்துட்டாங்க, இது fx fy, இது 10x - 5y. அப்போ போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ சாரி இது வந்து ஆக்சுவலா பிளஸ் இது -5y கொடுத்துட்டாங்க இல்லையா. ஓகே,
கரெக்ட் தானே? எஃப்எக்ஸ் ஓட 10 சாரி ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க, வேற ஒன்றும் சொல்ல. ஸோ எஃப்எக்ஸ் ஓட வேல்யூ வந்து 10 நியூட்டன். ஓகே, எஃப்எக்ஸ் அது நம்மளுக்கு 10 நியூட்டன். ஸோ எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 10 நியூட்டனு, எஃப்ஒய் ஈக்குவல் டு 5 நியூட்டன். இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ண வேணாம். அப்போ என்ன கிடைக்கும்? எம் வந்து 20. ஸோ எம் வந்து 20 கொடுத்துட்டாங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் த ரிசல்டன் கண்டுபிடிக்கணும்னா 20 ஈக்குவல் டு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ 5x மைனஸ் 10y. அப்போ பாருங்க 5x மைனஸ் 10y மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. இவ்வளோதான். ஸோ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க? 5x minus 10y minus 20 equal to 0. தோ ஆப்ஷன் சி, பி கிடையாது, சி. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, 3 coplanar forces acting on a rigid body, 2 forces of magnitude 5 Newton 15 Newton கொடுத்துட்டாங்க, acting on angle 60 degree சொல்லிட்டாங்க. Find the magnitude direction of the third force equilibrium. தேர்ட் ஃபோர்ஸோட ஈக்குலிபிரியம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் ரிசல்டன் ஃபோர்ஸ் தெரிஞ்சாவே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது F1 F2க்கு ரிசல்டன் பார்க்குறீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் ரிசல்டன், இதனுடைய மேக்னிட்யூட் கொடுத்துட்டாங்க, இதனுடைய மேக்னிட்யூட் கொடுத்துட்டாங்க, இதனுடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ ரிசல்டன் ஃபார் F3க்கு போடுறோம். அப்போ R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் F1 F2 காஸ் 60 டிகிரி போட போறீங்க. ஸோ 10 ஸ்கொயர் 15 ஸ்கொயர்னா 125, 100 பிளஸ் 150. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்ம் அடிச்சிங்க அப்படின்னா 475 கிடைக்கும். செக் பண்ணிக்கிங்க. அடுத்து, the rigid body is acting upon a 3 coplanar forces, நான் parallel forces ரெண்டுமே. அப்போ கோப்ளானர் நான் parallel, அதாவது கோப்ளானர்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்து ஒரே டைரக்ஷன்ஸ்ல இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரே பிளேன்ல ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். பட் நான் parallelனு சொல்லிட்டாங்க, அப்போ டைரக்ஷன்ஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ ஒரே பிளேன்ல தான் இருக்குது, பட் டைரக்ஷன்ஸ் வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கலாம். ஓகே, இஸ் அன் ஈக்குலிபிரியம் தான். இந்த லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? கான்கரண்டா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து, the system of coplanar forces acting on a rigid body can be replaced by a நான் சொல்லிருக்காங்க single force and coupled force. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட், the maximum static friction force between a body and a rough surface given by mu n. ஃபார்முலா நோட் பண்ணிக்கணும். F equal to maximum friction ஃபார்முலா பார்த்துங்க, mu into n தான். ஸோ ரஃப் ஃபோர்ஸ்ல மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனுடைய உங்களுடைய ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க? mu into n நீங்க போட்டுற வேண்டியதான். அடுத்து, the angle of friction pi is related to the coefficient of friction mu அப்படின்னா mu equal to tan pi. இது அதாவது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனையும் ஈக்குவல் பண்ற ஒரு ஃபார்முலா என்னன்னா mu equal to tan pi. நெக்ஸ்ட், a block of HW is an rough inclined plane with an angle of inclination theta. The block just begin to slide. The coefficient of frictions என்னவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப mu equal to tan theta. ஸோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. மேக்ஸிமம் mu into sin theta சொல்லியிருக்கேன் இல்லையா? அங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ mu into n டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே போல இங்க பாத்தீங்கன்னா mu equal to tan pi. ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, mu n வந்து w into sin theta போட போறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு w into sin theta க்கு பதிலா இந்த n mu சப்ஸ்டிட் பண்றீங்க. அப்ப என்ன கிடைக்கும்? w sin theta equal to mu w into cos theta கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க w கேன்சல் பண்ணிருங்க, mu மட்டும் வேயும். அப்ப mu equal to sin theta by cos theta. ஸோ sin theta by cos theta வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? tan theta ன்னு வரப்போகுது. ஓகே, அப்ப mu equal to tan theta இந்த கேஸ்க்கு. நெக்ஸ்ட், the rigid body on a rough inclined plane acted upon by a several coplanar forces, the equilibrium condition along the plane requires என்னவா இருக்கும் அப்படின்னா sum of forces along the plane is 0, sum of momentum basis of about base வந்து உங்களுக்கு 0 ஆகும். அப்ப ரெண்டுமே ட்ரூ அப்பனா நீங்க சி தான் அடிச்சிட்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட், இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன், ஜஸ்ட் படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும். the system of two coplanar forces acting on a body is a force of 10 Newton கொடுத்துட்டாங்க along the plane and the couple of 20 Newton meter perpendicular to the plane சொல்லிட்டாங்க. Find the equivalent single forces and location from the point application of a reduced to single force சொல்லிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்க, ஈக்குவலன்ட் சிங்கிள் ஃபோர்ஸ் லொகேஷன் டி ஈக்குவல் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா மொமெண்ட் ஆஃப் கப்புள் டிவைடட் பை ஃபோர்ஸ். இதுதான் ஃபார்முலா. எதுக்கு? ஈக்குவலன்ட் சிங்கிள் ஃபோர்ஸ் லொகேஷன்ஸ்க்கு டி ஃபார்முலா பார்த்துக்கு. மொமெண்ட் ஆஃப் கப்புள் டிவைடட் பை ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் கப்புள்னா உங்களுக்கு 20 நியூட்டன் மீட்டர் கொடுத்துட்டாங்க, இங்க வந்து ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் மீட்டர், அப்போ அடிச்சுமே 20 மீட்டர், ஸோ 2 மீட்டர் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எது வரும் பாருங்க, 2 மீட்டர்ன்றது எது? ஆப்ஷன் 2 மீட்டர் பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ இது பி இல்லை, இங்கே மாற்றி போட்டிருக்கோம், 2 மீட்டர் போட்டிருக்கோம். ஓகே, 2 மீட்டர். ஸோ இங்கே 0.5 கிடையாது, 2 மீட்டர் தான். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட், a block of weight 5 Newton rest at a rough plane with theta equal to 30 degree, mu equal to 0.6. இப்போ தானே பார்த்தோம் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம்ல, mu x மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஆஃப் த ரஃப் பிளேன். அப்போ mu into n, ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25.98. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க. காஸ் 30 டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு நீங்கள் வேல்யூ சிம்பிளை பண்ணீங்கன்னா 25.98 கிடைச்சிடும். அடுத்து, 2 forces of magnitude வந்து 12 Newton and 16 Newton acting at a particle and of an angle வந்து 90 டிகிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் 90 டிகிரி போட போறீங்க. சிம்பிள். இது F1, இது F2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் 2 F1 F2 காஸ் தீட்டா.
அவ்வளவுதான். இப்போ தீட்டா நீங்க என்ன பண்ண போறீங்க 90 டிகிரி சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. ஸோ காஸ் 90 டிகிரி உங்களுக்கு 0 வரப்போகுது. ஸோ அப்போ இது மட்டும் தான் 12 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் போட்டு நீங்க சிம்பிளா வேலையை முடிச்சிடலாம். அடுத்து a body of acted upon by a system of coplanar forces with resultant 50. ஸோ ஆர் வந்து உங்களுக்கு 50 ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேல்யூஸே 50 கொடுத்துட்டாங்க. அண்ட் கப்புள்ஸ் வந்து 100 மீட்டர் நியூட்டன் மீட்டர் கொடுத்துட்டாங்க. த ஈக்குவலன்ட் சிங்கிள் ஃபோர்ஸ் கேன் பி அப்ளை டு த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன பண்ணீங்க மொமெண்ட் ஆஃப் கப்புள் டிவைட் பை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்புள் டு ஒனுக்கு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு 50. அப்போ அடிச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிடைக்கும் 2 மீட்டர் கிடைக்கும். சிம்பிள். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ஷார்ட் கட்டா தெரிஞ்சுட்டு போங்க. என்ன கொடுத்துருக்காங்க பிகர் வேல்யூ ஸ்மால் வேல்யூ டிவைட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே. Next, the limiting angle of an inclined plane on which body just begin to slide 37 degree. The coefficient of friction the mu into n format தான். அப்ப இங்க tan theta யூஸ் பண்ணிக்கீங்க. ஸோ மூணு ரிலேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஃப்ரிக்ஷன் F equal to mu into n நியூட்டன் மீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃப்ரிக்ஷன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நீங்க போட்டுக்கலாம். சப்போஸ் டைரக்டா mu கேட்டாங்கன்னா mu equal to tan theta. tan theta ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. tan 37 degree 0.75. ஸோ இது வந்து இது ஆக்சுவலாக உனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்கணுமே தான் கொடுத்தேன். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 120 90 டிகிரி 180 அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்து கிளாஸ் உங்களுக்கு போட்டுக்கிற மாதிரி தான் அதில் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. நெக்ஸ்ட் த பிளாக் ஆஃப் 20 நியூட்டன் ரெஸ்ட் அண்ட் ரஃப் பிளேன் தீட்டா ஈக்குவல் 30 டிகிரி சொல்லிட்டாங்க. மீ ஈக்குவல் 0.4. அப்போ n ஈக்குவல் W இன்டு காஸ் தீட்டா. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்தோம் பாருங்க. நார்மல் ரியாக்ஷனுடைய ஃபார்முலான்னு கேட்பாங்க. நார்மல் ரியாக்ஷனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் W இன்டு காஸ் தீட்டா. ஸோ W வந்து 20 கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க 20 நியூட்டன் வெயிட்னு சொல்லிட்டாவே W. அப்போ W ஈக்குவல் 20 காஸ் 30 டிகிரி போட்டிங்கன்னா நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் 3 coplanar forces of magnitude வந்து 5 Newton 12 Newton and 13 Newton acting at a point. If they are in equilibrium then the angles between them என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிள் பாருங்க காஸ் ஏ ஃபார்முலா இது வந்து எங்க இருக்கு சொல்லுங்க. இந்த 3 force equilibrium ஃபார்முலால ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம். லா ஆஃப் கொசைன்ஸ் cos A equal to b square plus c square minus a square divided by 2bc. ஸோ cos A cos D இதுக்கு ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கங்க. இது cos A ஃபார்முலா cos B cos D க்கு என்ன வரும் சரி cos B cos C க்கு என்ன வரும்னு பார்த்துருங்க. cos A ன்னு வந்தா BC நோட்டேஷன் இங்க A மைனஸ் பண்ணிடணும். சப்போஸ் இங்க B ன்னு வந்தா CA நோட்டேஷன் இங்க B மைனஸ் பண்ணிடணும். சப்போஸ் C ன்னு வந்தா AB நோட்டேஷன் C மைனஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் the block of weight 15 Newton rest on a rough plane inclined angle 45 degree with the coefficient of friction mu equal to 1 னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ இந்த இங்க பாருங்க மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் mx equal to mu w into cos theta mu ஓட வேல்யூ வந்து 50w. அப்போ பார்த்தீங்கன்னா cos 45 டிகிரி போட்டு சிம்பிளை பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. நெக்ஸ்ட் 2 coplanar forces of 20 Newton meter 15 Newton meter acting on a particle 120 degree. சிம்பிள் theta equal to 120 டிகிரி போட்டிங்கன்னா ரிசல்டன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதெல்லாம் அப்படியே பாருங்க உங்களுக்கு அப்படியே நான் ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமான ப்ராப்ளமே கிடையாது. பட் இது கொஞ்சம் முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இதுவும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு சொல்யூஷன்ஸுமே கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் படிங்க ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். இதில் வர ஃபார்முலாஸ் நிறைய நோட் பண்ணிக்கிங்க. என்னென்ன ஃபார்முலாஸ் ஐடியாஸ் கொடுத்துருக்குன்றதை பாருங்க. நார்மல் ஃப்ரிக்ஷன்ஸுக்கு என்ன ஃபார்முலா n equal W into cos theta. Limiting friction F equal to mu into n. ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா F equal to mu n. நார்மல் ஃப்ரிக்ஷனுக்கு n equal to W into cos theta. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு tan theta less than mu எதுக்கு பாருங்க the body of equilibrium of a rough inclined plane under the own weight அதனுடைய own weightல அந்த பார்ட்டிகுலர் பாடி வந்து ஈக்குலிபிரியமா இருக்கு in a rough inclined planeல. The plane makes an angle theta with horizontal axis. The coefficient of friction is mu கொடுத்துட்டா condition of equilibrium tan theta less than or equal to mu. ஸோ ஈக்குவல் டு வரணும். இங்க வந்து less than கொடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு ட்ரூ தான். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க the system of coplanar forces reduced a pure couple which of the following must be true னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது sum of force 0 இருக்கும் momentum நான் 0 இருக்கும் இந்த கேஸ்ல. so sum of force is 0 momentum is non-zero. ஓகே. அடுத்து a block is just about the slide down the rough plane inclined angle 45 degree angle of friction 30 degree சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ண condition of the momentum implies நான் சொல்லி கேக்குறாங்க பாருங்க. so உங்களுக்கு வந்து எப்பவுமே தீட்டா வந்து greater than equal to பையா இருக்கும். ஓகே. so அப்போ நீங்க பாருங்க limiting of friction act is upward or downward னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு upward தான். நெக்ஸ்ட் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இது பாருங்க இது வந்து உங்களுக்கு தெரியும் யூனிஃபார்ம் ஸ்ட்ரிங்கோடைய வெயிட் ஃபார்முடைய கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா ரொம்ப முக்கியம். y equal to a into cos hyperbolic of x by a இதையும் நீங்க பாத்துக்கங்க. ஸோ இது போல கொடுத்த ஃபார்முலாஸ் டைரக்டா இருக்கும். அது நீங்க சும்மா அப்படியே ஒரு டைம் வந்து நோட் போட்டு எழுதுங்க. ஒரு கிளான்ஸ் பாத்துக்கங்க. ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். அதாவது டெஸ்ட் பேட்ச்ல கொடுக்குற ஃபார்முலாஸ் மட்டும் என்ன பண்றீங்க தனியா ஒரு நோட் மாரி போட்டு எழுதுங்க. இங்க பாருங்க the center of gravity of a uniform circular arc angle 2 alpha radius r கொடுத்துறாங்க lies and distance from the central equal so r sin alpha divided by alpha. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். நீங்க ஃபார்முலாஸ் வந்து கரெக்டாக ரெடி ஆயிட்டீங்கன்னா
இந்த மெக்கானிக்ஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஃபார்முலாஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். மெக்கானிக்ஸை பொறுத்த அளவுக்கு ஃபார்முலா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மியூ ஈக்குவல் டு tan பை. இப்போ இதை பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் இன்க்ளைன் ஆங்கிள் பிளேன்ல ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் பைன்னு இருந்தா ஸோ உங்களுக்கு மியூ ஈக்குவல் டு tan பை நம்ம சொன்னோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். W cos alpha plus P sin alpha ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. A block of weight W kept at equilibrium on a roughly inclined plane by horizontal forces P. Then the normal reaction to the block is என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா W cos alpha plus P sin alpha. இதெல்லாம் தியரம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். A body of weight W on a roughly inclined plane, a force P acting on a parallel plane. இது ரொம்ப முக்கியம். இது வந்து parallel plane-ஆ இருக்கும்போது உங்களுடைய value of P பார்த்தீங்க அப்படின்னா W equal to P equal to W times sin alpha minus mu into cos alpha. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, குழப்பிக்க வேணாம். இது வந்து inclined plane, rough inclined plane, horizontal force. இங்க வந்து parallel to the plane. ஸோ parallelனா அந்த பிளேனுக்கு மேலே கொஞ்சம் இருக்கலாம், ரஃப் இன்க்ளைன்னா அது பிளேனுக்கு மேலேயே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி இதில் ஃபார்முலாஸ் நிறைய கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அதனால அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9384686847. அவ்வளோதான். ஓகே ஃபைன். தேங்க்யூ.